ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்களை போகலாம். 5வது நாள் கந்தசஷ்டி திருவிழா மிக பிரமாதமாக பட்டாபுரம் அடுத்த தண்டூரை பகுதியில் அமைந்துள்ள வீரபத்ரர் திருக்கோவிலில் பிரதமாக நடைபெற்றது. அங்கு அபிஷேக அலங்காரமும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். நாளை சூரசம்ஹாரம் என்ற நிகழ்வு அனைத்து முருகன் கோவில்களிலும் நடைபெற உள்ளது. அதாவது சூரசம்சாரம் என்றால் என்ன, அதனுடைய வரலாறு என்ன என்பதை தற்போது காணலாம். சூரபத்திரன் அவர்கள் கடுமையான தவம் புரிந்து கொண்டிருந்த நேரத்தில் அவன் எதிரில் சிவன் பெருமாள் தோன்றினார். உடனடியாக சூரபத்திரன் இடம் கேட்ட சிவபெருமான், உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். அதற்கு சூரபத்திரன் அவர்கள், நான் சாவு என்னை நெருங்கக்கூடாது, நான் சாவக்கூடாது என்று வரம் கேட்டார். அப்படி என்றால் உன்னை சாவடிப்பதற்கு யார் கையால் சாக வேண்டும் என்று சிவபெருமான் கேட்டார். அதற்கு பெண் வயிற்றில் பிறக்காத ஒருவன் தான் என்னை கொல்ல வேண்டும் என்று வரம் கேட்டார். அப்படியே ஆகட்டும் என்று அந்த வரத்தை சிவபெருமான் கொடுத்துவிட்டு சென்று விட்டார். அந்த சூரபத்திரன் இந்த வரத்தை பெற்றுக்கொண்டு இந்திரலோகத்தில் உள்ள இந்திரன் அவருடைய ஆட்களை எல்லாரும் கொடுமைப்படுத்தி வருகிறான். அருகில் இருக்கும் தேவன்மார்களையும் கொடுமைப்படுத்துகிறான். அந்த கொடுமையை தாங்க முடியாத தேவன்மார்கள் சிவபெருமானை சென்று சிவபெருமானிடத்தில் தங்களுடைய நடந்த கொடுமைகளை பற்றி எடுத்து கூறினர். உடனடியாக சூரபத்திரன் இறப்பதற்கு நல்வழி காட்ட வேண்டும் என்று சிவனிடம் கேட்டனர். உடனடியாக சிவன் பெருமாள், நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறி தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறக்கிறார். நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் வெளியே வருகிறது. அந்த தீப்பொறிகளை வாயு பகவான் எடுத்து சென்று ஒரு குளத்தில் உள்ள 6 தாமரை மீது அந்த தீப்பொறிகளை வைக்கிறார். அதிலிருந்து 6 குழந்தைகள் பிறக்கின்றது. அந்த குழந்தைகளை அங்கிருக்கும் பெண்மார்கள் பாலூட்டி சீராட்டி வளர்க்கின்றனர். அதை பார்த்த பார்வதி அந்த 6 குழந்தையும் ஒன்றாக கட்டி அணைக்கிறார். அது ஒரு உருவமாகி 6 முகம் முருகப்பெருமானாக காட்சியளிக்கிறார். உடனடியாக முருகப்பெருமான் இந்திரலோகத்துக்கு சென்று இந்திரனிடம் கேட்கிறார், உமக்கு என்ன வேண்டும் என்று. நான் இங்கு சூரபத்திரனால் அழிந்து கொண்டிருக்கிறேன், உடனடியாக சூரபத்திரனை அழிக்க வேண்டும் என்று கேட்கிறார். விரைவில் நடைபெறும் என்று அந்த சூரபத்திரன் இருக்கும் இடத்துக்கு சென்று போர் தொடுக்கிறார் முருகப்பெருமான். அப்போது சிவன் முகன் நரகாசுரன் அவருடைய மகன்கள் அனைவரையும் 5 நாட்களில் அழித்து விடுகிறார் முருகப்பெருமான். 6வது நாட்களாக சூரபத்திரனை தேடும்பொழுது கடலில் நடுவில் நின்று கொண்டு வேடிக்கை காட்டுகிறான். அங்கு முருகப்பெருமான் செல்கிறார். முருகப்பெருமானை பார்த்து, ஒரு குழந்தையா என்னை கொல்லப் போகிறது என்று பார்க்கிறான். அப்போது முருகப்பெருமான் தன்னுடைய அவதாரத்தை காட்டுகிறார். உடனடியாக என்னை சாவடித்து விடுவார் என்று எண்ணி சூரபத்திரன் மாமரமாக மாறுகிறான். கையில் இருக்கும் வேலை எடுத்து மாமரத்தில் எரிகிறார். மாமரம் 2ஆக பிளக்கிறது. ஒன்று சேவலாகவும் இன்னொன்று மயிலாகவும் தன்னுடைய வாகனமாக மாற்றி முருகப்பெருமான் தன் அருகிலேயே வைத்து கொள்கிறார். இந்த சம்பவம் தான் நாளை நடைபெறப் போயிருக்கிறது. அனைத்து கோவில்களிலும் சென்று கண்டு கழியுங்கள். செய்திகளுக்காக உங்கள் பிரேம். நன்றி.